ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபாயிம் சேனல். இன்றைக்கி ஃபாயிம் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிரியாணிக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாங்களா? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தயிர், லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா தலை, மல்லித்தலையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கனு, பாஸ்மதி அரிசியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். வாங்க இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு போய் பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கான பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுடலாம். இது பொரிஞ்ச உடனே நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வணங்கட்டும். நம்ம வெங்காயம் வணங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் இன்னும் நல்லா வணங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்களும் 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இது நல்லா வணங்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டு வணக்கிறதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வணக்குங்க. தக்காளி நல்லா வணங்கட்டும். இந்த மாதிரி தக்காளி நல்லா வணங்க விடுங்க. வணங்குறப்ப இது இல்லாமல் புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். புதினாவும் மல்லித்தலையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். புதினா மிளகாய் சேர்த்து நம்ம கழுவிட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு கறி சேர்த்துக்கலாம். கறி சேர்த்துட்டு அந்த மசாலாவோடு தயார் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணி எப்போவுமே கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம 2 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம்.
சும்மா 1/4 கரண்டி வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம அப்படியே கிளறிக்கலாம். இந்த மாதிரி கறியில் எல்லா பக்கமும் மசாலா பிடிக்கணும். மசாலா பிடிச்சோடனே கொஞ்சம் நேரம் விடுங்க. கறி ஃபுல்லாக கொஞ்சம் மசாலா உப்பு காரம் பிடிக்கிற வரைக்கும் வேகட்டும். லைட்டாக நல்லா மசாலா பிடிச்சோடனே நம்ம 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் தயிர் விட்டுக்கலாம். தயிரும் விட்டு நல்லா கிண்டுங்க. இந்த மசாலா நல்லா கறியோடு பிடிச்சிருச்சுன்னா நான் 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். 4 கிளாஸ் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கட்டும். இந்த டைமில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் வணக்கிறப்ப உப்பு போட்டனால பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா இப்படி கொதி வந்த பிறகு நம்ம இதை அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி கொதிக்கிறப்ப நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாம் எடுத்து பண்ணி வச்சுருக்கேன். அரிசி போட்டு அப்படி லைட்டாக கிளறி விடுங்க. லைட்டாக கொதிக்கிற இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வருது பார்த்திங்களா, அதே மாதிரி எல்லா பக்கமும் கொஞ்சம் கொதி வரட்டும். ஒரு கொதி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கொதி வரந்தோடனே நம்ம லெமன் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொதி வரப்போ நம்ம 1/2 லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அப்படியே லைட்டாக கிண்டி விடுங்க. லெமன் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து நம்ம பார்ப்போம். வாங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைட்டாக கிண்டி பாருங்கள், கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். திருப்பி நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம். வாங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக இப்படி கிண்டி விட்டு பாருங்கள், அடியில் தண்ணி இருக்காண்டு. கரெக்டான பதம். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே தம் போட்டுடலாம். நம்ம மூடி போட்டு இப்போ நம்ம இது மேலே ஒரு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு தம் போட்டுடலாம். நம்ம அப்படியே இதை தம் போட்டுக்கலாம். வாங்க, நம்ம தம் போட்டதை இப்போ எடுத்து பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குண்டு. ஓகேங்க, நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க காய்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பாயும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.